ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சம்ஹாரம் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பிரஜின் பத்மநாபன், ஷர்மிசா, நியா வர்கீஸ், கணேஷ் சாவரட்டில், ராஜ்குமார், தென்றல் ராஜா, ராம் பிரபான்னு மிகப்பெரிய ஒரு நடிகருக்கான பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது ராம் பிரபா. வாங்க இப்போ இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம். பிராஜின் தான் இந்த படத்தினுடைய ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. இவருடைய தங்கச்சி தான் ஷாருமிஷ். தன்னோட தங்கச்சிய சொந்தக்காரனான கணேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு பிராஜின். என்னதான் இந்த கல்யாணத்தில் அண்ணன் ரெடி பண்ணாலும் ஷாருமிஷா இது பிடிக்கல. இதுக்கு காரணம் கணேஷ் குடிச்சிட்டு ரகலை பண்ணுவார். அது மட்டும் இல்லைங்க, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த காரணத்தினால ஷாருமிஷா இந்த கல்யாணத்தை வெறுக்கிறாங்க. அதோட இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க வேற ஒரு பையனை காதலிக்கவும் செய்கிறாங்கன்னு சொல்லலாம். தன்னோட காதல் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடி போகணும்னு முடிவெடுக்கிறாங்க ஷாருமிஷா. இந்த விஷயம் அவங்க அண்ணனான பிராஜினுக்கு தெரிய வரவே அவங்கள ரூம்குள்ளே வச்சு பூட்டி வச்சிடுறாரு. விடிஞ்சா கல்யாணம். அண்ணனோட திட்டம் நிறைவேறணும்னு பயந்து தன்னுடைய லவ்வரை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க ஷாருமிஷா. இன்னொரு பக்கம் கணேஷையும் அந்த வீட்டில் தான் வச்சு தங்க வைக்கிறாங்க. அதே சமயம் வீட்டுக்குள்ளே வேற யாரோ சிலர் வந்துடுறாங்க. இது யாருக்குமே தெரியலைங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம், யாரால அது நடக்குது, ஹீரோ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. ஹீரோ பிராஜின் இந்த கதைக்கான கேரக்டரை பற்றி நல்லா புரிஞ்சிட்டு நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய நடிப்பு, டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாங்க. ஷாருமிஷாவும் ரொம்ப யதார்த்தமாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய கணேஷ் ஆடியன்ஸை ரொம்ப மிரட்டியிருக்கிறாருன்னு தான் சொல்லி ஆகணுங்க. மற்றபடி நடிக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த கதை ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதனாலேயே கதையை ரொம்ப விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் டைரக்டர் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. இந்த படத்துக்குன்னு சாங்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் மற்றும் எடிட்டிங் எல்லாமே ரொம்ப டாப் நாட்சில் தான் இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.